இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? என்ன இது? நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன இது? என்ன பண்ணு நினைச்சேன்? சோனியா, என்ன இதெல்லாம்? யாராவது இப்படி பண்ணுவாங்களா? சோனியா, ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லு. உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கல, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. உனக்கெல்லாம் சொன்னா புரியாதா? என்ன எதுவும் பண்ண வச்சிடாத. என்ன ஏதாவது நான் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் தான் வருத்தப்படுவேன். ரிஷி, வேண்டாம் ஒரு ரிஷி. செகண்ட் நான் தான் இங்க பேசிட்டு இருக்கல. எல்லாரும் நான் சொல்றத கவனமா கேளுங்க. லக்ஷ்மியை பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. இந்த கல்யாணம் முடிவாகணும். ஏன்னா பையன் ரொம்ப நல்லவன். ஆனா என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த பையனை பத்தி உங்களுக்கு தெரியாது. இவன் ரொம்ப நல்ல பையன். இதுக்கு முன்னாடி லக்ஷ்மிக்காக ஆரவ பார்த்தேன். அந்த பையனும் ரொம்ப நல்ல பையன் தான். ரிஷி கூட அவனை பார்த்திருக்கா. நீங்க வேணா கேட்டு பாருங்க. ரிஷி, நீ ஆரவ பார்த்திருக்கல. அவன் எப்படிப்பட்டவன்? நல்லவனா இல்லையா? நல்லவன் தான். கேட்டீங்கல்ல? இன்னும் ஏதாவது ப்ரூஃப் வேணுமா? நான் லக்ஷ்மிக்கு எதிரி இல்ல. இவ வாழ்க்கைய ஒண்ணு நான் அழிச்சிட மாட்டேன். அப்புறம் இந்த பையன் ஆரவ விடவும் ரொம்ப நல்லவன். நீ அவனை பார்த்திருக்கியா? இல்ல, நான் பார்க்கல. ஆனா நான் அவனை பத்தி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். நாளைக்கு என்ன சொல்ல? புரியல. நீ தானே என்கிட்ட சொல்லுன்னு சொன்ன, அதனால நீயே சொல்லு. என்ன சொல்ல? ஆயுஷ், நான் ஏற்கனவே டென்ஷனா இருக்கேன். இன்னும் டென்ஷன் ஆகாத, சொல்லிட்டேன். அக்கா வாங்க, யாராவது திட்டினாங்களா? ப்ளீஸ் சொல்றியா? இல்ல இல்ல இல்ல, ஏன் திட்டுவாங்க? யாரா இருந்தாலும் அவங்கள ஏன் திட்ட போறாங்க? அவங்களே மன்னிப்பு கேட்டாங்க. சோ சரியாயிடுச்சு. நோ வரிஸ். தேங்க்யூ 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 பா. நீ தப்பா சொல்ற. ஆயுஷ்னு சொல்லு. என் பேரு ஆயுஷ். தேங்க்யூ ஆயுஷ் சார்னு சொல்லு பாப்போம். நான் தேங்க்யூ ஆயுஷ்லாம் சொல்ல மாட்டேன். தேங்க்யூ அப்பா தான் சொல்லுவேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும் விடு. அக்கா வாங்க யாரு குடிக்க வச்சாங்க? அப்புறம் நீ தான் குடிச்ச. உனக்கு தெரியும்ல. அதனால நம்ம மொத்த பிளான ஃப்ளாப் ஆயிடுச்சு. என்ன ஷாலு, திரும்பவும் ஆரம்பிச்சிட்ட? உன் வாய்ஸ் மெசேஜ் எனக்கு கிடைச்சது. 17 நிமிஷம் 23 செகண்ட் என்ன திட்டி இருக்க. நீ திட்டினது எல்லாத்தையும் நான் அப்சர்வ் பண்ணிட்டேன். 17 நிமிஷம் 23 செகண்ட் ஷாலு. அதுக்கு என்ன? நீ என் முன்னாடி நின்று இருந்தா 17 முறை திட்டிருப்ப. 23 தடவை அடிச்சிருப்ப. ஏய் ஷாலு, திட்டணும்னு நினைச்சினா ரிஷி ப்ரோவை போய் திட்டு போ. 23ல 40 தடவை அவர் அரைஞ்சா கூட நான் எதுவுமே கேட்க மாட்டேன். போ போ. நீ கலக்கிட்ட. நீ ரொம்ப சரியா பண்ண. அந்த லக்ஷ்மிக்கு எக்ஸாக்ட்லி இப்படிதான் நடக்கணும். எக்ஸாக்ட்லி. நீ ரொம்ப நல்லா பேசின சோனியா. ஐ அம் சோ ஹாப்பி. அவ்வளோ என்னை பத்தி ஹோலில நிறையவே பேசிட்டா. என்ன? வெயிட் a second. அம்மா, உன்னை பத்தி அவ பேசினான்னு உனக்கு எப்படி தெரியும்? நீயும் போதையில இருந்தல மலிஷ்கா? ஆமா ஆமா, போதையில தான் இருந்தேன். ரொம்ப போதையில இருந்தேன். ஆனா சோனல் இருக்கால, இவ தான் என்கிட்ட என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் சொன்னா. எப்படி லக்ஷ்மி என்கிட்ட கேள்வி கேட்டா, என்னை பத்தி என்னெல்லாம் பேசினான்னு எல்லாத்தையும் சொன்னா. இன்னும் உன் அண்ணன் ரிஷிய பத்தி பேசியிருக்கா, உன் அம்மாவை பத்தி பேசியிருக்கா. நல்ல வேலை, நீ ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்க. அந்த லக்ஷ்மிக்கு அவ தகுதியை காட்டிட்ட. அட என்ன மலிஷ்கா, ரிஷி அண்ணா மறுபடியும் என்னைய தடுத்துட்டாரு. அவளால என்கிட்ட அவர் மறுபடியும் கோவப்பட்டாரு. அந்த லக்ஷ்மி விஷயத்துல அவருக்கு என்னதான் ஆகுதோ தெரியல. ஏன் அப்படி behave பண்றாருன்னு தெரியல. விட்டுட்டு போதும். நம்ம அவளை பத்தி பேசினதெல்லாம் போதும். அப்பதான் இன்னும் கொஞ்ச நாள் இந்த வீட்டை விட்டு போயிடுவாள். சோ அவளை பத்தி நம்ம பேச வேண்டாம். எக்ஸாக்ட்லி. அவ சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு போனா சரி. நீ பெர்மனண்டா எனக்கு அண்ணியாகி இந்த வீட்டுக்கு வரணும். அப்சல்யூட்லி. அப்புறம் யூ நோ வாட், எனக்கு உன் கல்யாணத்தோட மேலதாள சத்தம் கேக்குது. ஓ மை காட், மலிஷ்கா உனக்கு கல்யாணம் ஆக போகுது. ஓ மை காட். லைஃப்ல நான் உங்ககிட்ட இப்படி சொல்லுவேன்னு நினைச்சு பார்த்ததில்ல. ஆனா இதை நான் சொல்லிதான் ஆகணும். நீங்க பண்றது தப்பு. நீங்க பண்றது மட்டும் இல்ல, ரிஷி ப்ரோ பண்றதும் தப்புதான். உங்க வாழ்க்கையை நீங்க பணைய வைக்கிறீங்க. அன்னை இந்த வாழ்க்கை ஒரு தடவை தான் கிடைக்கும். யூனோ, ஒரு தடவை தான் காதலும் வரும். அதனால நீங்களும் ரிஷி ப்ரோவும் ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. ரொம்ப பெரிய தப்பு. Not cool ending.
சாரி ஆயுஷ். எனக்கு நல்லாவே தெரியும் இங்க இருக்கிற நிறைய பேருக்கு என்ன சுத்தமா பிடிக்காது. ஆனா என்னால மறக்க முடியாது. இந்த வீடு எனக்கு ரொம்பவே முக்கியம். இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களும் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் இந்த வீட்ல இருந்திருக்கேன். அதனால என்னால இந்த வீட்ல இருக்கிற யாருக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது. என்னால இங்க இருக்கிற யாருமே கவலைப்படக்கூடாது. என்னோட ஆசை என்னன்னா ரிஷியும் அவனோட குடும்பமும் என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும். நான் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். எனக்கு தைரியமா நீங்க தான் இருக்கணும். நீங்க எனக்கு துணையா இருக்கணும். ப்ளீஸ். லக்ஷ்மி, வேலை செய்ய தான் போயிருப்பா. இந்த லக்ஷ்மிக்கு வொர்க்கஹாலிக்கான மெடல் கொடுக்கணும். எல்லா வேலையும் இவ தான் செய்யறா. வேலை செய்யாம இருக்கவே முடியாது. இன்னைக்கு லக்ஷ்மிய பொண்ணு பார்க்க வராங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்க. அவளுக்காக தானே வராங்க. ஆனா எல்லா வேலையும் அவ தான் செய்வா. அவ காலை பிடிச்சு கை காலை கட்டி வைக்கணும் போல இருக்கு. ஒரு பக்கம் என்னோட காலை கட்டி வச்சு இன்னொரு பக்கம் அவ காலை கட்டணும். அப்பதான் அவ எங்கேயும் போக மாட்டா. லக்ஷ்மி, லக்ஷ்மி எங்கேயும் போகாத. லக்ஷ்மி, 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 நீ எதுக்காக கட்டின? ரிஷி, 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 நீ உள்ளதா இருக்கன்னு எனக்கு தெரியாது. அட நாக் பண்ணிட்டு வந்திருக்க வேண்டியதானே? ஆமா நான். ஆனா இது என்னோட ரூம் தானே. என் ரூமுக்கு நான் எதுக்கு நாக் பண்ணிட்டு வரணும்? உள்ள யாராவது இருப்பாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? வித்தியாசமா நான் இருக்கு. வித்தியாசமா இருக்கேனா? ஆமா, சரியா சொன்ன. நான் தான் வித்தியாசமா இருக்கேன். என் மூக்கு உடைஞ்சிருக்கு, நீ தான் உடைச்ச. ஆனா நான் வித்தியாசமானவன். ஏதோ தெரியாம நடந்துருச்சு. ஒரு சின்ன சாரி சொல்லியிருந்தா எல்லாம் முடிச்சிருக்கும். ஆனா உனக்கு தான் அது வராதே. உன்னோட மூக்கு உடைஞ்சிருச்சா? எங்க கொஞ்சம் காட்டு. பொறுமையா, பொறுமையா, பொறுமையா. ரிஷி, என்னோட கை இங்க இருக்கு. நான் இன்னும் உன்னை டச் கூட பண்ணல. அப்படியா? ஆனா நீ டச் பண்ண போறல, அத டச் பண்றதுக்கு முன்னாடியே வார்ன் பண்ற. மெதுவா பண்ணு. இல்ல, நான் உன்னை டச் பண்ணவே மாட்டேன். நீ எனக்கு காட்டு. நிஜமாவே அடிபட்டிருக்கா இல்ல நடிக்கிறியா? நடிக்கிறேனா? நீயே பாரு. என் மூக்கு வெட்டிக்கிச்சு. ஆமாமா, நீ சொல்றதும் சரிதான்.